வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோ என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்குன்னா ஜீப்ரா இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்குன்னு சொல்லாங்க. ஜீப்ரா படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க, இந்த படத்தை என்ன கதையாக மூவ் ஆகுது எல்லாமே பார்த்தலாம். யாரும் புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் இருக்கும், ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டாட்டா நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஜீப்ரா இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க, நம்ம சத்யதேவ் அவங்க ஹீரோ பண்ணியிருக்காங்க. ஹீரோயினா நம்ம பிரியங்கா பவானி சங்கர் அவங்க நடிச்சிருக்காங்க. நம்ம இவங்க இருக்காங்கன்னு சொல்லாங்க, சத்யராஜ் அவங்க இருக்காங்க, சுனில் அவங்க இருக்காங்க. அந்த மாதிரி படத்தில் ஏகப்பட்டவர் தான் சொன்னால் சொல்லிகிட்டே போகலான்னே சொல்லாங்க. இந்த படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம் வாங்க. இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி சொல்லணும்னா, நம்ம ஹீரோயின் பிரியங்கா பவானி சங்கர் ஒரு பேங்க்கில் வேலை செய்கிறாங்க. அந்த பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு கவனக்குறைவால் பணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு அனுப்புறதுக்கு போல இன்னொருத்தவங்களுக்கு மாற்றி அனுப்பிச்சிருவாங்க. அதுலேருந்து அந்த பணத்தை கேட்குறக்காக இவங்க வருவாங்க. அதாவது மக்கள் வந்த உடனே கேட்பாங்க. கேட்டதுக்கப்புறம் அந்த பணத்தை வந்து என்ன கொடுத்தாங்களா கொடுக்கலையா, அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் தான் இந்த படம்னே சொல்லாங்க. இது ஒரு க்ரைம் மூவியாட்ட போகும், க்ரைம் ட்ராமா மூவி தான் இந்த படம். இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி இது மட்டும்தான். அதே மாதிரி ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வெளியே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்ம பிரியங்கா பவானி சங்கர் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பணத்தை மாற்றி அனுப்பிச்சாங்களே அது யார் வந்து மாற்றி அனுப்பிச்சா யார்கிட்ட போச்சுன்னு எல்லாமே கண்டுபிடிப்பாங்க. அது வந்து ஹீரோவும் சப்போர்ட் பண்ணி பண்ணுவார்னே சொல்லாங்க. பேங்க்குள்ளே நிறைய ராவடி வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். படம் முழுக்க வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்னாகவே போகுனே சொல்லாங்க. இதில் சத்யராஜ் அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த படத்தில் ஒரு வைபே கிரியேட் ஆகுனே சொல்லலாம். சுனில் அவங்க வில்லனாக இருப்பாங்க. வில்லனாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்ட ஒரு 5 கோடி ரூபா வந்து நீ கொடுக்கணும், நீ 5 கோடி ரூபா கொடுத்தா தான் உனக்கு வந்து அடுத்தடுத்த இதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பணம் கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த 5 கோடி ரூபா ஃபைனலில் கொடுத்தாங்களா கொடுக்கலையா அப்படின்னு தான் இந்த படத்தோட அப்படியே ஸ்டோரி மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்குன்னு சொல்லாங்க. பிரியங்கா பவானி சங்கரும் நம்ம ஹீரோவும் சத்யதேவும் நம்ம பிரியங்கா பவானி சங்கர் 2 பேரும் ட்ரூ லவ் பண்ணுவானே சொல்லாங்க. லிஃப்ட்டுக்குள்ளே வச்சு ஒரு முத்தம் கொடுப்பாங்க வேறுனா அந்த சீன் வந்து ஸ்டார்டிங்கில் காட்டிடுவாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இவங்க கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார். அவரும் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவார்னே சொல்லாங்க. அந்த பணத்தை எடுத்துகிட்டு இந்த டயத்துக்குள்ளே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே டயத்துக்கு 5:30 மணிக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னோடனே அதே டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொருத்தவங்க ஒரு பொண்ணுக்கு போயிருக்கோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி. ஹஸ்பண்டுக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டூர் போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு, பணம் வந்து சாங்ஷன் ஆகிருக்கு, இந்த நீங்கள் போகிறீங்களா, இந்த டூருக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பணத்தை மாற்றி விட்டாங்க பாருங்கள். இந்த லோனில் கேட்பாங்க பாருங்கள், நார்மலாக வந்து பேங்க்கில் ஃபோன் பண்ணி நமக்கு இந்த மாதிரி உங்களுக்கு டூரில் இதை அரேஞ்ச் பண்ணி தரோம், நீங்கள் போயிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க பாருங்க. அந்த மாதிரி கேட்குறாங்க. ஒருத்தவங்ககிட்ட கேட்டோன்னே நான் போகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் போகலைன்னா பரவாயில்ல, எனக்கு வந்து சாங்ஷன் பண்ணி சைன் மட்டும் பண்ணி கொடுங்க, அந்த பணத்தை நான் கூட வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஹீரோ சொல்லுவார். அது சொன்ன உடனே இப்படிலாம் நடக்குமா பேங்க்கில், இந்த விஷயம்லாம் இருக்குமா, அந்த பணத்தை எனக்கு தர மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் இது க்ரைம் மூலியமாக கொண்டு போவானே சொல்லாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சத்யராஜோட ஆக்டிங் சொல்லி ஆகணும், வேறு லெவல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லாங்க. அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஒரு ஃப்ரெண்டோட டீம் கிட்ட கொடுத்துட்டு ஓட விடுவாங்க. கடைசியாக ஓடி ஓடி பார்க்கும்போது ஆட்டோவில் அந்த பையை கொடுத்து ஆட்டி விட்டுருவாங்க. அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வச்சுருப்பாங்க. பேங்க்குள்ளே போகிறக்காக நம்ம பிரியங்கா பவானி சங்கர் அந்த அலாரம்லாம் ஆஃப் பண்ணி கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு போய் ஹீரோ வந்து பணத்தை அடிச்சுட்டு வருவார். வெளியே வந்ததுக்கப்புறம் வேறு லெவலில் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னாக நடக்கும். இந்த படத்தில் முழுக்க ட்விஸ்ட் அண்ட் டர்னாகவே தான் போகணுன்னே சொல்லாங்க. ஜிப்ரா படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. இந்த படத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக தேட்டர் சைடு போய் சீட் பண்ணி பாருங்கள். நம்ம ஊரில் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகலை. நான் போய் திருப்பூரில் தான் போய் பார்த்துருந்தேன். திருப்பூர், சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி பெரிய பெரிய ஊரில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் ரொம்ப கம்மியாக பண்ணுறாங்க, ஏன்னு தெரில. ஆனால் இந்த படத்தை எடுத்த டேரக்டருக்கு ஒரு வாழ்த்துக்களே கொடுக்கலானே, அந்த அளவு சூப்பராக இருந்துச்சு. பிஜிஎம்மும் குறைவே இல்லாமல் வந்திருக்குது. கண்டிப்பாக இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தோட டியூரேஷன் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் தாராளமாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலான்னே சொல்லாங்க. அடுத்தன விறுவிறுப்பாக தான் போகுது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த படத்துக்கு கொடுக்குற ஸ்டாருக்கு 5க்கு கண்டிப்பாக 4 ஸ்டார் கொடுத்து அவனே சொல்லாங்க. கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பாய் வியூவர்ஸ்.